ஃபுல்லாக கொதிச்சிருச்சு. இப்போது நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டு நல்லெண்ணெய் தான் சட்டேன் அந்த குழம்பு. அப்படி நீங்கள் கூட பண்ணலாம். ஏன்னா வீட்டில் வந்து இப்போ எல்லாமே ஆயில் எல்லாமே நான் வாங்க வேண்டியிருக்கு. அதுதான் இருக்குது. அப்புறம் வெங்காயம் இருந்துச்சு, பூண்டு இருக்குது. ஆனால் போயிட்டு எனக்கு கிச்சனில் பூஜை ரூமில் ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்கேன். அதில் நான் இதெல்லாம் வச்சுருக்கேன், லவங்கம் இதெல்லாம். ஆனால் அதை கூட எடுக்க சோம்பேறித்தனம். எதுலேயே கல்பாசி இருந்தது, கொஞ்சம் இந்த ஃப்ளவர் போடணுன்னு இருந்தது. அதனால் சோம்பு போட்டேன், கல்பாசி போட்டேன், கடுகு சீரகம் போட்டேன், வெங்காயம். ஆனால் தக்காளி இது நான் வச்ச சட்டம். ஏன்னா இந்த குழம்புக்கு, பாரம்பரிய குழம்புக்கு தக்காளி சேர்க்காமல் புளி மட்டும் சேர்த்தா ஒரு கல்யாணத்துக்கு எங்களுக்கு கொலகொலையாக தள்ளின இந்த வாழைக்காவிலேருந்து கொலகொலையாக நிறைய கொடுத்தாங்க. ஆனால் அதில் நான் எல்லா ரெசிபியும் பண்ணியாச்சு. ஃபைனலாக இந்த போடக்கூடாதுலாம் இல்லை, நம்ம வச்ச சட்டம் தானே. அதனால் அந்த பழுத்த பச்சை மிளகாய் ஒன்று இருந்தது, அது வேஸ்ட் பண்ணேன். நான் இப்போ உப்பு போட்டிருக்கேன், ஆச்சி குழம்பு மசாலா தூள் போடுறேன். அதுக்கப்புறம் ப்ளைன் மிளகாய் தூள் போடுவேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் வேணும், வெந்த பின்னாடி புளி ஊற்றிடுவேன். புளி கொஞ்சோண்டு ஊற்றிட்டு நல்லெண்ணையும் கொஞ்சம் நிறுத்திட வேண்டியது.